மூன்று தமிழும் ஓரிடம் என்று ஆடவே மூன்று தமிழும் ஓரிடம் என்று ஆடவே என்று தத்துவம் சார்ந்து பேசுவதற்காக புதுக்கோட்டையிலிருந்து தமிழக அரசால் கலை சுடர்மணி என்ற பட்டத்தை வாங்கிய என்னோடு தமிழன் தொலைக்காட்சியில் மட்டுமல்ல, ராஜபாளையம் பக்கத்தில் வன்னிக்கோணங்கள் பக்கத்தில் தேவர்குளம் பக்கத்தில் வன்னிக்கோணங்கள் பகுதியில் ஒரு அருமையான வெரைட்டி ஷோ கடக்க போகிற டீம்ல உள்ள ஆட்கள்லாம் வச்சு மிக பிரமாண்டமான ஒரு ஷோ பண்ணாங்க. அத்தகைய பெருமை மிக்க அன்பிற்குரிய நமது டாக்டர் கலை சுடர்மணி திருமயம் டாக்டர் அருணாமுகே எங்களை எல்லாம் என்றென்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது நீங்க தான். நீங்கள் எல்லாம் எப்படி எம்ஜிஆருக்கு ரசிகர்களோ எங்களுக்கு ரசிகர்கள் நீங்க தான். நீங்க இல்லைன்னா நாங்க கிடையாது. உங்கள் அனைவரின் பாதம் தொட்டு வணங்கி புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்களுடைய கொள்கை பாடலாகவே முதல்ல எடுத்து பாடுறேன். சரியா? அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் இங்கும் உயர் பிறர்க்கு. நான் பாடும்போது எங்க வச்சுங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூறி தரும் ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வம் என்று போற்றுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தெய்வம் என்று போற்றுவோம். அந்த இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாக்க வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்களை வணங்கி, நடுவர் அவர்களே, காதல் மட்டும் அவங்க இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் சொன்னதை பூரா படத்துல பாடல்கள் பூரா நடத்தி காமிச்சாரு. அவர் கொள்கையை தான் நடத்தி காமிச்சார், காதல் நடத்தி காமிக்கல. அதனால கொள்கையை தான் நம்ம எடுத்துக்கணும். என்ன சகோதரி? அதாவது தத்துவத்தை எடுத்துக்கணும். ஆமா, கொள்கை தத்துவம் எல்லாம் ஒண்ணுதானே. கொள்கையை தத்துவத்தை கொள்கையா சொல்றாரு. ஆமா, ஒரு பாட்டு பாடினாரு வீரம் அப்படிங்கிறதுக்கு. அந்த ஒரே ஒரு பாடல் போதும். கருவினில் வளரும் மழலை உடலில் தைரியம் வளர்த்தால் தமிழன்மை. கருவினில் வளரும் மழலை உடலில் தைரியம் வளர்த்தால் தமிழன்மை. கலங்கும் பிறந்தால் தமிழ் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது கடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆயிரம் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது கடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அதுல ஒரு வரி சொல்லியிருப்பாரு. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காக்கும் சரித்திர கையிலே நிற்கின்றார். அந்த வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? கடைசி வரைக்கும் சரித்திரம் படிச்சவங்கதான் மக்கள் மனசுல நிற்க முடியும். அதனாலதான் இந்த 109வது பிறந்த நாளிலும் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்கள் நினைக்கிறோம்னா அவருடைய கொள்கை தத்துவ பாடல்கள் தான் காரணம். நூற்றாண்டு கண்டு அதற்கு மேல 9 வருஷங்கள் யாரால சரித்திரம் படிக்க முடியும்? இந்த மாதிரி சகோதரி சொன்னாங்க, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமி
இந்த பாட்டு சொன்னாங்க. இந்த பாட்டுல எவ்வளவு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இதுல ஒரு அருமையான ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த பாடல்ல என்ன இருக்குன்னா, அந்த பாடல் வந்து சந்திரோதயம் அப்படிங்கிற படத்துல இந்த பாடல் படமாக்கப்பட்டது. அப்போ இந்த பாடலுக்கு தேவையானது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு 25 துணை நடிகர் நடிகைகள், 10 குழந்தைங்க, இவங்க எல்லாம் தேவை. நம்ம தலைவர் வந்து ஷூட்டிங் போறாங்க. ஷூட்டிங் போறப்ப இவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஒரு 50 அண்டாவில தண்ணி நிறைச்சு வச்சிருக்காங்க. அந்த பாடல் வந்து மழையில படமாக்கப்பட்ட படம். மழை பெய்யும் போது அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி இந்த குழந்தைங்க எல்லாம் நனையும் போது இந்த பாட்டு பாடுவாரு. அப்போ அந்த தண்ணியை போய் தொட்டு பார்த்துருக்காரு, ஐஸ் மாதிரி அப்படியே ஜில்லுன்றது இருக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் அந்த தண்ணியில நனைஞ்சா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், உடம்பு சரியில்லாம போயிடும்னு தயாரிப்பாளர்கிட்ட கூப்பிட்டு சுடுதண்ணி வச்சுதான் அந்த ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் தயாரிப்பாளர் சுடுதண்ணி வச்சு ஷூட் எடுக்கிறதுனா ரொம்ப நேரமாகுமே அப்படின்ட்டாரு. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் பாத்துக்காங்க. எல்லாம் ரொம்ப நேரமா ஷூட்டிங் ரொம்ப நேரம் தயார் பண்ணிருந்தனால இந்த குழந்தைங்களுக்கு போனா தன்னுடைய சொந்த செலவுல யாரையும் கேட்காம அவருடைய செலவுல அனைவருக்கும் சாப்பாடு, துணை நடிகர் நடிகை அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அந்த மழையில ரொம்ப நேரம் ஷூட்டிங் அடிக்கடி இந்த ஆட்டுக்குட்டி பயந்து ஓடி இருக்கு. அந்த ஆட்டுக்குடி பயந்து உணவு ஷூட் எடுக்கிறது ரொம்ப அந்த மழையிலே குழந்தைங்க நனைஞ்சிருக்கு. இவர் டக்குன்னு சொன்னாரா, இந்த ஆட்டுக்குடி கால் ரெண்டையும் கட்டிடுங்க, நான் தூக்கி வச்சுக்கிறேன், அந்த ஷூட் எடுக்கலாம். ஒரே ஷூட் எடுத்தாங்களா. அப்புறம் தான் அதை எடுத்து வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கூட தொப்பி போட்டு நடிக்க வச்சாங்களாம். அப்பதான் அந்த பாடல் படமாக்கப்பட்டது. இந்த பாடல்ல இவ்வளவு கதைகள் இருக்கு. அது உண்மை. ஆமா சார். சார் தொப்பி படிக்க உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு சார். உங்களுக்கு மட்டும் 3 கை சார். அனைவருக்கும் நம்பிக்கை, வழக்கை, இடக்கை, நம்பிக்கை. ஆனா உங்களுக்கு வழக்கை, இடக்கை, நம்பிக்கை, வழுக்கை 4மே இருக்கு சார். ஆமா சார், உங்களுக்கு மட்டும் 4வது கை இருக்கு சார். ஆமா, இது மாதிரி என்னங்க சார் குத்து மாதிரி. ஆமா ஆமா, அது பரவாயில்ல, நன்றி சார். பரவாயில்ல, அவரோட ஒப்பிட்டு சொல்றீங்களா? அப்படிங்களா? ரொம்ப தெரியுமா தத்துவ பாட்டு? வருந்தாத ஒரு மங்கள் பிறந்த லாபம் அப்படின்றாரு. பிறந்த என்ன லாபம் சொல்லுங்க சார் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு அந்த ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது. என் மனசுல தோன்றதை பேசுவேன். அது தவறா சொல்லி நீங்க மன்னிச்சுக்கணும். ஒரு அருமையான பாட்டு தாய்க்காக பண்ணாரு. கொஞ்சம் குயிக்கா பாடுங்க. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சி. உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்ததே தனக்காகத்தான். அதே மாதிரி பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. தாய் தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் நன்மை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தெய்வம். அந்த மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்பது ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அதே மாதிரி மாபெரும் சபைதனில் நீ நடந்த உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்த உனக்கு மாலைகள் விழ வேண்டும்.
அவர்களுடைய பாடல். நிறைவாக ஒரே ஒரு பாடல், அவர் அமெரிக்காவுல உடல்நிலை சரியில்லாம படுத்திருந்த போது அதுலயும் கூட ஒரு கொள்கையை வைத்துதான் பாட்டு எழுதுறாங்க. அந்த பாடல் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எந்த ஒரு மதமும் ஜாதியும் எதுவுமே பார்க்காம அனைத்து ஆலயங்களிலும் பாடப்பட்ட ஒரே ஒரு பாடல். அதை மட்டும் பாடிடு. ஓகேவா? இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு தலைவா காதலில் என் நம்பிக்கையில் ஒளி விளக்கு நம்பிக்கையில் ஒளி விளக்கு ஆண்டவனே உன் பாவங்களை நான் கண்ணீரில் நீராக்கினேன். இந்த ஓரிரை வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன். முருகையா 12 கண்கள் ஒன்றிரண்டு மலர்ந்தாலும் எண்ணிரண்டு கண்களிலும் ஒளி நீராகும். 12 கண்கள் ஒன்றிரண்டு மலர்ந்தாலும் எண்ணிரண்டு கண்களிலும் ஒளி நீராகும். உள்ளமதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை, உள்ளமதில் உள்ளவரை அள்ளித்தரும் நல்லவரை, விண்ணுலகம் போவெல்லாம் மண்ணுலகம் என்னாகும். ஆண்டவனே உன் பாவங்களை நான் கண்ணீரில் நீராக்கினேன். இந்த ஓரிரை வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன். முருகையா மேகங்கள் கலங்கும் மின்னல் வந்து துடிதுடிக்கும் வானகமே முருகாதோ வண்ணமுகம் பாராமல் மேகங்கள் கலங்கும் மின்னல் வந்து துடிதுடிக்கும் வானகமே முருகாதோ வண்ணமுகம் பாராமல் உன்னுடனே வருகின்றேன் என்னுயிரை தருகின்றேன். உன்னுடனே வருகின்றேன் என்னுயிரை தருகின்றேன். மன்னனுயிர் போகாமல் இறைவாணி ஆணையிடு, இறைவாணி ஆணையிடு, ஆணையிடு, ஆணையிடு. இறைவா, இறைவா, இறைவா. இந்த பாடல் உலகம் முழுவதும் ஒலிச்சதுன்னா அவருடைய கொள்கை தத்துவ பாடல்களுக்காக அவர் நடத்திய வழிக்காகத்தான் இந்த பாடல் அனைவராலும் பாடப்பட்ட ஒரு பிரார்த்தனை பாடல். எங்களுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் காதல் பாடல்களை விட தத்துவ பாடல்களே சிறந்தது என்று பேச வாய்ப்பளித்தமைக்கு, பாட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வச்சு பூஜை பண்றாங்க சார். எங்கேயுமே கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் கூட்டம் இருக்கும். ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அங்கங்கே பக்கத்துல எம்ஜிஆருக்காக பேசிக்கலா பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்து மாற்று கட்சியை சேர்ந்தவர். திமுக 3 எழுத்து சொல்ல அந்த திமுக ஐயா புரட்சி தலைவர்கள் குரல் கொடுத்த அந்த திமுக அதுல அங்க வைக்கிறேன் நானும் அப்படின்னு ஐயா வந்து போற்றவர்களே வணங்கலுக்குரிய தெய்வம் புரட்சி தலைவர் பத்தி நான் கொஞ்சம் வயசு சின்ன பையன், எனக்கு தெரியாது. ஆனா அங்கே மதுரையில நான் கவனிச்சுட்டு இருந்தேன். என்ன பொறுப்பை விட்டு போயிட்டாரு எங்க அப்பா. தியேட்டர் செகண்ட் ஷோ விட்ட பிறகும் ஒரு பிசினஸ் இருக்கும். செகண்ட் ஷோ விட்ட பிறகு என்னன்னா அப்ப தலைவர் வர்றாருன்னா, புரட்சி தலைவர் வர்றாருன்னா சவுக்கு மர கன்றுகளை வந்து அங்கங்கே சாலையில இருபுறமும் கட்டி வச்சு அப்படி இது, ஏன்னா மக்கள் கூட்டம் கூட பார்ப்பாங்க, அந்த இது இருக்கும். ஆனால் மிட் நைட் ஆகும்போது அந்த வழியை கிராஸ் பண்ணி பெருந்தலைவர் மக்கள் தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் வந்து அந்த பக்கம் போறாரு. நான் வந்து என் ஷோகேஸில் நான் வந்து தூங்குவேன் கடைக்கு முன்னால். சரி இவர் சாரு தலைவர் எப்படி இருக்காரு நான் பார்க்கறதுக்காக நான் ஒரு மெர்க்குரி லைட்டை போட்டு, அப்போ இந்த முதல்ல போலீஸ் சைரன் வேன் வந்து வா வா வான்னு சவுண்ட் போகும். அதான் இருக்கேன்.
பார்த்துட்டு இருக்கேன். என்னதான் சார் வர்றாரு, பல 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 பலன்னு தங்கம் மாதிரி மூஞ்சி தக 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 முன்னிட்டு அவருக்கு ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. போய் அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை சார். மிட் நைட் தாண்டி செகண்ட் ஷோலாம் விட்ட பிறகு வராரு. நான் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கேன் இந்த ஷோகேஸில். இது என்னுடைய அன்னை மீது ஆணை, தாய் மீது ஆணை. நான் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா தான் நெகட்டிவாக வந்து பேசிக்காரு. அதனால அப்படி உட்காந்துருக்கேன். தலைவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த தக தக தங்கமான அந்த முகத்தில் பார்த்துட்டு கும்பிடு பார்க்குறாருங்க. எனக்கு இந்த ஜென்மத்தில் புரட்சி தலைவருக்கும் எனக்கும் உள்ள ஒரே ஒரு பந்தம். அவரை கும்பிடுறாரு, கும்பிட்டு சிரிக்கிறாரு. நமக்கு அந்த சிரிப்பு வராது, மூஞ்சி அப்படிப்பட்ட நேரம். அவர் தக தகதான் மின்னி அவர் கும்பிடு கும்பிட்டாருங்க. என் மனசில் ஒரு 20 வருஷம் 15 வருஷம் இருந்த அந்த எம்ஜிஆர் பற்றிய எதிர்மறை உணர்வுகள் நான் நீங்கி நானும் கையெழுத்து கொண்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தமிழ் மாநாடு, அதுக்கு முன்னால தூரத்துல இருந்தே அவரை தரிசிக்கிறேன். மதுரையில் வந்து உலகத்தமிழ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து அங்கே எம்ஜிஆர் வர்றாரு. சங்கர் கணேஷ் வந்து இசையமைச்சு பாடுறாரு. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து தன்மானத்தை காத்திருக்க, மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க.